வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய டப்பாவில் அடைக்கப்பட்ட தேங்காய் பாலை தவிர்த்துட்டு வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கக்கூடிய தேங்காய் பாலை பயன்படுத்துறது அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதுங்க. ஒரு நாளைக்கு 100 ml ஆரம்பித்து 150 ml வரைக்கும் சுமார் அரை கப் அளவு வரைக்கும் தாராளமாக நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் நல்ல கொழுப்புகள், அதாவது MCTs மற்றும் கலோரிகள் அதிகம் இருக்கிறதால தினமும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது உடல் எடையை ஒருவேளை அதிகரிக்க செய்யலாம். அதனால தான் நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பாலை நீங்கள் காலை வேலைகள் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு தெரிந்தவங்களும் ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமையுங்க. அதனால தான் இந்த நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த நல்ல பயணம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மையை பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது தேங்காய் பால் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு கொடுக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, தேங்காய் பாலில் லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குங்க. இது மனித உடலில் நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மோனோலாரின் என்ற சேர்மமாக மாற்றப்படும், அதாவது ஒரு கூட்டு பொருளாக மாற்றப்படும். ஸோ இந்த சேர்மம் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்கது. குறிப்பாக காய்ச்சல், சளி போன்ற தொற்றுகள் எளிதில் தாக்காமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதே போல தலைவலி, இருமல் போன்ற பிரச்சனை கூட நமக்கு இருக்காது. இதெல்லாம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், அதாவது ஒரு புது நோய் கிருமி, ஒரு புதிய விதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு நோயை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எந்த நோயுமே ஏற்படாமல் உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் உதவி பண்ணுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் கொழுப்புகளை மேலாண்மை செய்து கொள்வதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாங்க. ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னா, தேங்காய் பாலில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைடுகள், ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த MCTs இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான கொழுப்புகள்ங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய LDL அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு அடைப்பும் இல்லாமல் உங்களுக்கு அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொள்ளலாம். இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடெல்லாம் சீரான இருக்கிறதால மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்பு மற்றும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். உங்களுடைய நர்வ் சிஸ்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ முதியவர்கள் மற்றும் வயதானவர்கள் தேங்காய் பால் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது எலும்புகளினுடைய உறுதிக்கு அது மிகவும் நல்லது. முதியவர்கள்னா ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வயதானவர்கள் அதற்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூட்டுகளினுடைய தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்குறதுக்கும் உதவி பண்ணுது. அப்போ எலும்பு அடர்த்தி குறைபாடுகள், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எதிர்கொள்றதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் ஒரு சிறந்த இயற்கை உணவு அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த இயற்கை உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு இடுப்பு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, அதாவது எலும்பு எங்கெங்கெல்லாம் பிரதானமாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் வலி ஏற்படுறது, வயசான காலங்களில் பேலன்ஸ் தடுமாறுற பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வலிமையாக உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல், நரம்பு தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தேங்காய் பால் உங்களுக்கு உதவி பண்ணுங்க. செரிமான மண்டலத்தை சீரமைத்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அதாவது தேங்காய் பால் டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மிதமான அளவில் தேங்காய் பாலை உட்கொள்ளும் போதே அது குடலினுடைய சுவர்களை பாதுகாத்து செரிமானத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCT கொழுப்புகள் எளிதில் ஜீரணமாகி உடலுக்கு உடனடி சக்தியை தருவதோடு, அதாவது எனர்ஜியை சப்ளை பண்ணுறதோட அஜீரணம் மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இப்போது செரிமான மண்டலம் சீராக இருக்கணும்னா நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வளமான அளவில் நார் சத்து போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா செரிமானம் செய்யக்கூடிய இந்த நொதிகள் எல்லாம் இருக்கிறதால நீங்கள் சாப்பிடக்கூடிய எவ்வளவு கடினமான உணவு மூலக்கூறலாக இருந்தாலும் அதை உடைத்து எளிமையாக செரிமானம் நடக்க வைத்துக் கொள்ளலாம்.
எடுத்துக்கலாம். செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களையும் ஃபாஸ்ட்டாக உறிஞ்சிரும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றி விட்டு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு தேங்காய் பால் துணை புரியுங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து உதவி பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCT கொழுப்புகள் எளிதில் எரிக்கப்பட்டு உடலுக்கு தேவையான உடனடி எனர்ஜி அந்த ஆற்றலாக வந்து மாற்றப்படுதுங்க. ஸோ மற்ற கொழுப்புகளை போல் இந்த தேங்காய் பால் வந்து உடலில் தேங்குவது வந்து குறைவாக இருக்கிறதால கொழுப்புகளை பார்த்தீங்கன்னா அளவோடு பருகும்போது இது தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது தேங்காய் பால் வந்து பசியை கட்டுப்படுத்துறதாலேயே அதிகப்படியான கலோரிகள் வந்து நம்மளுடைய உடம்புலேருந்து எரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எரித்துக் கொள்ளலாம். இதனால் தேவையில்லாத அந்த கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்புகள் இது மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காது. கணக்கச்சிதமான கட்டுடல் மேனியை தேங்காய் பால் நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்குங்க. சருமம் மற்றும் தலைமுடி நலன் மேம்படுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் C மற்றும் விட்டமின் E போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து சுருக்கங்கள் ஏற்படுவது தடுத்து இளமையான தோட்டத்தை வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் உங்களுடைய வயசை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசுலும் கூட எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய புரதங்களை உடையாமல் பாதுகாத்துக்குது. இதனால தான் உங்களுடைய சருமத்தில் வந்து கோடுகள் கரைகள் கொண்ட சருமமாக மாறாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். அதே சமயம் தேங்காய் பால் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நீக்கி விடுவதால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் தலைமுடிக்குமே நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு வந்து வெளிப்புறமாகவும் நீங்கள் தேங்காய் பால் வந்து தேய்க்கலாம், அல்லது உங்களுடைய உணவுகள்லையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடிக்கடி நீங்கள் தேங்காய் பால் வந்து சாப்பிட்டு வந்தாலுமே அது வந்து முடி உதிர்வு உங்களுக்கு வந்து தடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொலை இருக்கிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகன்று வளரக்கூடிய தேங்காய் பாலை வந்து தேங்காய் பால் வந்து தலைமுடியை தேங்காய் பால் வந்து நமக்கு கொடுக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா தேங்காய் பாலில் இரும்பு சத்து அயன் வந்து மிதமான அளவில் வந்து நிறைந்திருக்கு. இது வந்து நம்மளுடைய உடம்புகளில் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும் போது ஏற்படக்கூடிய ரத்த சோகை அந்த அனிமியா பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம தேங்காய் பாலை தொடர்ந்து உட்கொள்ளும் போது நம்மளுடைய உடம்புல இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபின் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே இருக்காது. இப்போ ஒருவேளை இரும்பு சத்து குறைஞ்சாதான் இந்த மாதிரி ரத்த சோகை நோயெல்லாம் வரும். ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் குறைஞ்சி போயிடும். நாமளும் சோர்வாகவே இருப்போம். சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நீங்களும் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.